அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விழித்தெழு தமிழ்நாடு சீரீஸ்னுடைய 2ஆம் நாளில் இருக்கும். தமிழ்நாட்டுடைய வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். கடந்த ஒரு 50 வருஷத்தில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையின் வாசல், அதாவது தலைமைச் செயலகத்தோட வாசல் அப்படிங்கிறது 2 கட்சிகளுக்கு மட்டும்தான் திறந்திருக்கு. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. ஏன் மற்ற கட்சிகள்லாம் முயற்சி பண்ணலையா அப்படின்னு கேட்டால், மற்ற கட்சிகள் முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டையின் வாசல் திறக்கப்படுறது இல்லை அப்படிங்கிறத இந்த 2 திராவிட கட்சிகளும் உறுதி பண்ணாங்க. ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறது கடந்த ஒரு 50 வருடமாக ஒரு டியோபோலி ஸ்டேட்டாக தான் மற்ற மாநில மக்கள் இடையே பார்க்கப்படுது. சொல்லப்போனால் தமிழ்நாட்டு மக்களுமே அப்படி தான் நினைக்கிறாங்க. அவங்க போனால் இவங்க, இவங்க போனால் அவங்க அப்படின்னு ஒரு கருத்து தமிழ்நாட்டு மக்களுடைய மனசுலையும் இருக்குது. ஸோ இந்த டியோபோலி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தமிழர்களாகிய நமக்கும் தமிழ்நாடு ஆஸ் அ மாநிலமாக தமிழ்நாடு மாநிலத்துக்கும் எவ்வளவு டேஞ்சர் அப்படிங்கிறத தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக புட்டு வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, டியோபோலி அப்படிங்கிற வார்த்தை எவ்வளோ டேஞ்சர், டியோபோலி அப்படிங்கிற டேர்மே எவ்வளோ டேஞ்சர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம டியோபோலி அப்படின்னா என்னன்றது நமக்கு பலருக்கு தெரிஞ்சிருக்கும். புரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். எளிய மொழியில் சொல்லணும், மக்களுக்கு புரியும் பாஷையில் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஊரில் ஒரு 10 கடைகள் இருக்குது, சரிங்களா? 10 மளிகை கடைகள் இருக்குது. ஒரு சர்க்கரை வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சர்க்கரை வந்து இந்த கடையில் ரேட்டு அதிகப்படுத்துகிறாங்க அப்படின்னா, மீதி 9 கடைகள் நமக்கு ஆப்ஷன் இருக்குது. நம்ம மீதி 9 கடையில் எங்கே வேணால் போய் வாங்கிக்கலாம். அதே போல் மீதி 9 கடைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயம் நமக்கு மட்டும் இல்லை, அந்த கடைக்காரருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதனால் அந்த கடைக்காரர் சும்மா தன்னிச்சையாக அந்த சர்க்கரையோட விலை ஏற்றுற இந்த வேலையும் பார்க்க மாட்டார். ஏன்னா அவருக்கும் தெரியும் மீதி 9 கடைகள் இருக்குது, நம்மக்கிட்ட சர்க்கரையோட ரேட் அதிகப்படுத்தணும் அப்படின்னா மக்கள் வந்து மற்றவங்கக்கிட்ட போய் வாங்குறதுக்கு கூச்சப்படவே மாட்டாங்க அப்படின்றது அந்த கடைக்காரருக்கு தெரியும். அதனால் அந்த 10 கடைகளுக்கு நடுவுலையும் அந்த ஊர் மக்களுக்கு இடையிலையும் அந்த எக்கோசிஸ்டத்தில் ஒரு பேலன்ஸ் இருக்கும், ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ போட்டி அப்படிங்கிறது 10 கடைகளுக்கும் பரவலாக இருக்குது. அப்படிங்கிறதுனால 10 கடையிலுமே ஒரு ஆரோக்கியமான ஒரு வியாபாரம், ஒரு நேர்மையான வியாபாரம் அப்படிங்கிறது நடக்கும். ஆனால் அது இன்னொரு பக்கத்தில் ஒரு ஊர், பெரிய ஊர், ஆனால் 2 கடை தான் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே, சரிங்களா? அந்த 2 கடை இப்போ ஒரு கடையில் சர்க்கரையோட ரேட்டு அதிகப்படுத்திட்டாங்க. அப்போ நம்ம என்ன நினைப்போம், அப்போயே நமக்கு இன்னொரு கடை இருக்குல்லப்பா, நம்ம இன்னொரு கடையில் போய் சர்க்கரையை வாங்கிக்கலாம்ல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் வியாபாரி என்ன தெரியுமா நினைப்பான், அந்த கடையில் சர்க்கரை அதிகப்படுத்திட்டான். இப்போது மக்களுடைய ஒரே ஒரு ஆப்ஷன் நம்ம தான். இப்போது நம்மளும் சர்க்கரையோட ரேட்டை அதிகப்படுத்தினாலும் கண்டிப்பாக மக்கள் நம்மக்கிட்ட தான் வந்தாகணும். புரிந்துங்களா? ஏன்னா மக்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு அவனும் சர்க்கரையோட ரேட்டை அதிகப்படுத்துவான். இந்த இடத்துல அந்த வியாபாரிகளுக்கு தான் லாபம் கூடிக்கொண்டே போவதே தவிர மக்களுக்கு இதனால் எந்த விதமான பலனும் ஏற்படுதா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இதுதான் டியோபோலி அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஒரு சின்ன கதை சுருக்கம், ஒரு சின்ன விளக்கம் அப்படின்னு வச்சுக்கலாமே. சரிப்பா, இந்த மாதிரியான ஒரு டியோபோலியில் இன்னைக்கு நாளில் நம்ம எதையாவது அவதிப்படுறோமா ஏதோ ஒரு விஷயத்தில் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக 100% நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜியோ அண்ட் ஏர்டெல். முன்ன பிஎஸ்என்எல் அப்படிங்கிற ஒரு ராட்சசன் இருந்த வரைக்கும் ஜியோ அப்படின்னு ஒரு கம்பெனியும் இல்லை, ஏர்டெல் அப்படிங்கிற கம்பெனி இருந்தது. ஆனால் அது கூட மற்ற பல கம்பெனிகள், ஏர்செல், ஐடியா, வோடஃபோன், டொக்கோமோ அப்படின்னா ஏகப்பட்ட கம்பெனிகள் இருந்தது. அதனால் அந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரி, தொலைத்தொடர்பு அந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதே வந்து ஒரு ஆரோக்கியமான வியாபாரத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருந்துச்சு. மக்களும் தனக்கு தேவையானதை தனக்கு பொருந்துகிற விலையில் யார் கொடுக்குறாங்களோ அவங்கள நோக்கி ஓட ஆரம்பித்தாங்க. ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப், ஒரு ஆரோக்கியமான பொருளாதாரம் உருவாச்சு. ஆனால் இன்றைக்கி காலகட்டம் அப்படியா இருக்குது. இன்றைக்கி யாரை கேட்டாலும் ஒன்று நான் ஜியோ யூஸ் பண்ணுறேன், இல்லைனா ஏர்டெல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரி, ஓகே. இப்போது ஜியோவில் பிளானுக்கான ரேட்டை அதிகப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோமே, நம்ம கண்டிப்பாக பார்த்துருப்போம் அடுத்த 15 நாளில் ஏர்டெல்லும் அதே பிளானுக்கான ரேட்டை அதிகப்படுத்துவாங்க, சரிங்களா? இது நம்ம அந்த மளிகை கடைக்காரர் கதையில் பார்த்த மாதிரியே தான். என்ன காரணம் அப்படின்னா, எப்படியும் அவன் அதிகப்படுத்தினா மக்கள் நம்மக்கிட்ட தான் வந்தாகணும், வேறு எங்கே போயிட போகிறாங்க இந்த மக்கள் அப்படிங்கிற ஒரு ஆணவமும் அப்படிங்கிற ஒரு நினப்பும் அப்படின்னு தான் இந்த வியாபாரிகள் மத்தியில் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அல்டிமேட்டாக எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு தேவை லாபம், காசு. அந்த காசு அவங்களுக்கு எந்த வகையில் வந்து அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு நேர்மையாக அறத்தின் அடிப்படையில் வியாபாரம் நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கட்டாயம் இருக்க போகுதா என்ன? அதெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம எக்கேடு போட்டால் அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு
வியாபாரம் நல்லா நடக்கணும், அவங்களுக்கு காசு நல்லா வரணும். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெலிகாம் இண்டஸ்ட்ரியோட டியோபொலி. இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு சாதனங்கள், அதுக்கு நம்ம பண்ணக்கூடிய ரீசார்ஜ் ஜியோ அண்ட் ஏர்டெல், இதுக்கே நமக்கு எவ்வளோ வயிறு பற்றிக்கிட்டு எரியுது. ஆரம்பத்தில் சிம்மு ஃப்ரீயாக குடிக்க முடிஞ்ச உன்னால் இன்றைக்கி 350 ரூபா இல்லாமல் ஒரு மாதத்துக்கு பிளான் கொடுக்க முடியல அப்படிங்கிறத எப்படி ஏற்றுக்கிறது? அப்போனா உன்னோட நோக்கம் லாபத்தின் அடிப்படையில் தானே இருக்குது. இதே நமக்கு எந்த அளவுக்கு வயிறு பற்றிக்கிட்டு எரியுது, புரிஞ்சுதுங்களா? எந்த அளவுக்கு நமக்கு இது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை உண்டாக்குது, ஒரு வெறுப்பு உண்டாக்குது. அதே வெறுப்பு தான் நம்ம தமிழ்நாட்டுடைய கேஸ்லேயும். ஆனால் தமிழ்நாட்டுடைய கேஸில் இன்னொரு விஷயம் இருக்குது. டியோபொலி இல்லை, சூடோ டியோபொலி அப்படின்னு ஒரு டேர்ம். அது என்னப்பா சூடோ டியோபொலி? இவ்வளோ நேரம் டியோபொலின்னு பேசிகிட்டு இருந்தேன், இப்போ என்னமோ புதுசாக சூடோ டியோபொலி அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் மக்களுக்கு புரியும்படியில் பார்த்தீங்கன்னா, நம்ம காலங்காலமாக 90s கிட்ஸும் சரி, இப்போது படிச்சுட்டு இருக்க 2K கிட்ஸும் சரி, காலங்காலமாக நம்ம பயன்படுத்துகிற பென்சில் என்ன? நட்ராஜ் அண்ட் அப்சரா. இந்த 2 பென்சில் கடையில் தான் மார்க்கெட்டில் போட்டியே. இப்போ புதுசாக டாம்ஸ் அப்படின்லாம் பல பென்சில் வந்திருக்கு, அதை விட்டுருங்க. நம்ம ஒரு 2010 2005 அந்த காலகட்டத்துக்கு போவோம். அப்சரா அண்டு பென்சில், அப்சரா அண்டு நட்ராஜ், இவங்க தான் ஸ்டேஷ்னரி உலகத்தில் கோல் வச்சுட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேர்த்துக்கு இடையில தான் போட்டியே. விளம்பரம்லாம் பயங்கரமாக தெரிக்கும். அப்சரா தான் பெருசு, நட்ராஜ் தான் பெருசு அப்படின்னு பயங்கரமாக ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலேயே ஒரு சண்டை வரும். அப்சரா வச்சுருந்தா ப்ரீமியமான ஆள், பணக்கார ஆள் அப்படின்னு ஒரு பார்வையும், நட்ராஜ் வந்து ஒரு பாமர மக்கள், ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துகிற பொருள் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருந்துச்சு. அப்படி தான் அதை அட்வர்டைஸும் பண்ணாங்க, அப்படி தான் அதை விளம்பரமும் பண்ணாங்க. நட்ராஜையும் ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் பென்சிலாக தான் விளம்பரமும் பண்ணாங்க. ஆனால் இதில் ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா? இந்த 2 பென்சிலுமே ஒரே கம்பெனியில் தான் தயாரிக்கப்படுது. ஹிந்துஸ்தான் பென்சில்ஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு கம்பெனியில் தான் தயாரிக்கப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் பென்சில் அப்படிங்கிற அந்த தாய் கழகம் ஒரு மோனோபொலி. அவங்க நம்மளை ஏமாத்துறதுக்காக 2 பிராண்டை உருவாக்கி அவங்க 2 பேர்த்துக்கு இடையில் சண்டை போடுற மாதிரி மக்கள் இடையில் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் விளம்பரத்தில் சண்டை போட வச்சு ஒரு போலியான டியோபொலியை உருவாக்குறாங்க இல்லையா? அதுக்கு பேர் தான் சூடோ டியோபொலி. ஆனால் அதனுடைய வேரில் பார்த்தா அது என்னது? மோனோபொலியாக இருக்கு இல்லையா? இதுதான் இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிறது சூடோ டியோபொலி. எப்படிப்பா ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் ஒரே ஆள் தான் தலைமையா, ஒரே ஆள் தான் ஓனரா அப்படின்னு கேட்டால், நான் அந்த ரீதியாக சொல்ல வரல. தலைவர்கள் ரீதியாக அப்படின்னு பார்த்தோம்னா ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கேங்கிறது ஒரு டியோபொலி. ஆனால் கொள்கை ரீதியாக அப்படின்னு பார்த்தோம்னா ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே அப்படிங்கிறது ஒரு சூடோ டியோபொலி. அல்டிமேட்டாக பார்த்தா ஒரு மோனோபொலி. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம வரலாற்றை பின்னோக்கி பார்க்கணும். சுதந்திரம் கிடைச்ச காலகட்டத்தில் இந்தியா முழுக்கவே காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியை பிடிச்சாங்க. இந்தியா முழுக்கவே காங்கிரஸ் கட்சி தான் அரசாங்கம் நடத்திட்டு இருந்தாங்க எல்லா மாநிலத்திலையும். ஆனால் ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டில் இந்த காங்கிரஸ் கட்சியை தாண்டி திராவிட கட்சிகள் வளர ஆரம்பிச்சது. எந்த காலகட்டம் அப்படின்னா ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் பயங்கரமாக கோலோச்சிட்டு இருந்த காலகட்டம். அந்த ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் மாணவர்கள் பயங்கரமாக பங்கு பெற்று அவர்கள்லாம் வந்து இந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடினாங்க. இதுக்கு பெரிய அளவில் பின்னாடி இருந்து மாரல் சப்போர்ட்டும் ஐடியாலஜிக்கல் சப்போர்ட்டும் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா CN அண்ணாதுரை எனப்படும் அண்ணா. அவர் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியை வச்சு தான் இந்த ஹிந்தி திணிப்பு போராட்டத்தை வந்து பயங்கரமாக கொண்டு போனாங்க. ஸோ அந்த திராவிட முன்னேற்ற கழகம் உருவானதுக்கு பின்னாடி திராவிடர் கழகம், பெரியார், அது ஒரு பெரிய கதை, அதை விட்டுருங்க சரிங்களா? இப்போ அண்ணாதுரையிலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். இப்போது அந்த ஹிந்தி திணிப்பு போராட்டத்தை மையமாக வச்சு காங்கிரஸை அடித்து நவுத்திட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்குது. முதல் மாநிலம், இந்தியாவிலேயே முதல் மாநிலம், காங்கிரஸை தவிர மற்ற ஒரு கட்சி முழு மெஜாரிட்டி பெற்று ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது 1967 அண்ணாதுரை தான் நிகழ்த்தி காட்டுறாரு திராவிட முன்னேற்ற கழகம் எனும் கட்சியின் வாயிலாக. புரிஞ்சுதுங்களா? ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணாதுரை நல்லபடியாக ஆட்சி நடத்துகிறாரு. அடுத்தது அண்ணாதுரை இறந்து போனதுக்கப்புறமா அந்த பதவிக்கு திரு மு கருணாநிதி அவர்கள் வராரு. கருணாநிதி அவர்கள் வரப்போ சைட்லேயே இன்னொரு பவர் சென்டர் உருவாகிட்டு இருந்துச்சு. இன்னொரு பவர் சென்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இன்னொரு
மக்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய சக்தி யாருன்னு பார்த்தா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவரும் அவரோட பாடல்களின் வாயிலாகவும் அவரோட திரைப்படத்தின் வாயிலாகவும் ஏன் நேராகவே தமிழ்நாடு ஃபுல்லாக ஊராக போய் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு கேட்டு பிரச்சாரம் பண்ண ஆள் தான். ரைட்டுங்களா? ஒரு கட்டத்தில் கருணாநிதிக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு முரண்பாடு ஏற்படுது. என்ன முரண்பாடு அப்படின்னா, அந்த கட்சியோடைய பணத்தோட வரவு செலவு கணக்குகளில் ஒரு முரண்பாடு ஏற்படுது. அந்த முரண்பாடின் காரணமாக எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மாவட்ட செயலாளர்களை பிரித்து கொண்டு தனியாக ஒரு இயக்கம் காண்றாரு. அந்த இயக்கத்தின் பேர் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது. இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக எப்படி மாறுச்சு அப்படிங்கிறது ஒரு தனி வரலாறு. அதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறது இல்லை. அது நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். இப்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காங்கிரஸ் வர்சஸ் திமுக அப்படின்னு இருந்தது. நாளடைவில் காங்கிரஸுங்கிற கட்சியை அழித்தொழிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் திமுக வர்சஸ் அஇஅதிமுக அப்படின்றது மாறிச்சு. அந்த திமுக வர்சஸ் அஇஅதிமுக அப்படிங்கிறது நாளடைவில் கருணாநிதி வர்சஸ் எம்ஜிஆரை மாறிச்சு. அதுக்கு அடுத்த கட்டமாக கருணாநிதி வர்சஸ் ஜெயலலிதாவாக மாறிச்சு. அதுக்கு அடுத்த கட்டமாக இப்போது மு.க. ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி பழனிசாமியாக மாறியிருக்கு. புரிஞ்சுதுங்களா? இப்போது இதுக்கு நடுவில் இந்த சூடோ டியோபொலி அப்படின்னு சொன்னியப்பா, அது எங்கேப்பா காணோம் அப்படின்னா அதுதான் விஷயமே. இப்போது அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற தாய் கழகத்தில் இருந்து தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பிரிஞ்சு வந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன கொள்கை வேறுபாடு? எந்த விதமான கொள்கை வேறுபாடும் இல்லை இல்லையா? ஸோ அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன், இது ஒரு சூடோ டியோபொலி. அல்டிமேட்டாக பார்த்தா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்து வைக்கிற கொள்கை என்ன? திராவிடர் கொள்கை. அவ்வளோதான். புரிஞ்சனா? அந்த ரெண்டு கட்சிக்கும் ஒரே கொள்கை தான், திராவிடர் கொள்கை தான். அவங்களுக்குள்ள சண்டை போட்டு பிரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போது அந்த கொள்கையின் அடிப்படையில் பார்த்தா அது ஒரு மோனோபோலி. இன்னும் சொல்ல போனால் சூடோ டியோபொலி. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு டியோபோலி அந்த சூடோ டியோபொலி அப்படிங்கிற டேர்ம்ஸ் பற்றின ஒரு நல்ல புரிதல் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம 50 வருஷத்தில் இந்த திமுக மற்றும் அஇஅதிமுக இந்த டியோபொலியை எந்த அளவுக்கு டேஞ்சரஸாக மாற்றிருக்காங்க, எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சரிப்பா, இந்த மோனோபொலி, டியோபொலி, சூடோ டியோபொலி அது இதுன்னு இவ்வளோ நேரம் பேசினேன், எல்லாமே புரியுது தான். இப்போ அதனால் எனக்கோ என் குடும்பத்துக்கோ இந்த தமிழ்நாடுங்கிற மாநிலத்துக்கோ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் பிரச்சனை இருக்குது. முதல் பிரச்சனை, எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. எந்த இதுக்கு வேணால் வச்சுக்கலாமே, பெண்கள் பாதுகாப்பு, சிறுபான்மையினர் பாதுகாப்பு, அல்லது விலைவாசி ஏற்றம், அல்லது ஊழல் குற்றச்சாட்டு, இந்த மாதிரி எதுக்குமே நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. இங்கிலீஷில் வந்து ஒரு நல்ல வார்த்தைகள் இருக்குது. என்னென்னா, பவர் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி. என்னென்னா, பொறுப்பு இல்லாத ஒரு பவர். புரிஞ்சுதுங்களா? இப்போ நான் வந்து ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருக்கேன் அப்படின்னா அது எனக்கு கொடுக்கப்பட்ட பவர். ஆனால் அந்த பவரோடு சேர்ந்து அதுக்கான பொறுப்பும் எனக்கு வருது. ஆனால் அந்த பொறுப்பை நான் தட்டி கழிச்சிட்டு அந்த பவரை மட்டும் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னா அது ரொம்ப 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 டேஞ்சரஸ். அதைத்தான் அந்த ஆங்கில வாக்கியம் சொல்ல வருது. அதுதான் 50 வருஷமாக தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டும் இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொன்னால் உங்கள் கட்சி மேலேயும் தான் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் எதிர்வாதமாக இருக்கும். இல்லைங்க அப்படிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு எந்த விதமான எதிர்வாதமும் இருக்காது. உங்கள் ஆட்சியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் ஆட்சியிலேருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பொள்ளாச்சி பாலியல் வழக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் உங்கள் ஆட்சியில் கஸ்டோடியல் டெத் அதிகமாக நடக்குது அப்படின்னா உங்கள் ஆட்சியிலேருந்து கஸ்டோடியல் டெத் நடந்துச்சு, பினிக்ஸ் ஜெயராஜ் கொலை வழக்கு அப்படிம்பாங்க. உங்கள் ஆட்சியில் நிறைய மக்களுக்கு எதிரான பிரச்சனை நடக்குது, தூய்மை பணியாளர்கள் போராட்டம்லாம் பண்ணால் நீங்கள் அவங்கள அடக்கி ஒடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, உங்கள் ஆட்சியிலேருந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் துப்பாக்கி சூடு நடந்துச்சு அப்படின்னு மாற்றி மாற்றி குற்றச்சாட்டுகளை தான் அடிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர இதில் ஒரு குற்றச்சாட்டுக்கு கூட இன்னைக்கு வரைக்கும் யாருமே விசாரணையோ அல்லது பதிலோ ஒரு நீதியோ கிடைச்சதில்லை. இது அவங்களுக்கு நீதி கிடைக்கணும், இவங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு இல்லை, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நீதி கிடைக்கணும் இல்லையா? இவங்க பண்ணுற தப்பு அல்டிமேட்டாக யாரை பாதிக்குது? இவங்களே கிடையாது, அல்டிமேட்டாக தமிழ்நாடு மக்களையும் தமிழ்நாடு மாநிலத்தையும் தான் பாதிக்குது. ஸோ அந்த நீதி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடையாது, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி. ஆனால் அதை இந்த ரெண்டு கட்சிகளும் பிளான் பண்ணி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த வழியில் தான் அவங்க அந்த டியோபொலி, சூடோ டியோபொலி அப்படிங்கிற விஷயத்த
கட்டமைச்சிக்கிட்டே இருக்காங்க. சரிப்பா, இதுக்கு மாற்றாக யாருமே வரலையா அப்படின்னு கேட்டால் பலர் வந்தாங்க. மதிமுக, தேமுதிக, விஜயகாந்த் அவர்கள், அப்புறம் மக்கள் நீதி மய்யம் கமல்ஹாசன் அவர்கள் எல்லாருமே வந்தாங்க. ஆனால் இவங்கெல்லாம் எதிர்குரல் கேட்குறது இல்லையே அப்படின்னா, இந்த இடத்துல தான் இந்த திமுக மற்றும் அதிமுகவுடைய அந்த டியோபோலியை எப்படி அவங்க உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அவன் எனக்கு எதிராக கட்சி ஆரம்பிக்கிறான், ரைட்டு, அவனை என் கூட நான் சேர்த்திக்கிறேன், புரிஞ்சு, ஒன்று நான் சேர்த்திக்கிறேன், இல்லைனா நீ சேர்த்திக்க. இந்த டியோபோலிங்கிறது கடைசி வரைக்கும் டியோபோலியாவாக தான் இருக்கணும். திமுக வர்சஸ் அதிமுகவாக இருந்தது, திமுக கூட்டணி வர்சஸ் அதிமுக கூட்டணியாக மாறலாமே தவிர 3வது முனையா 4வது முனையா ஒருத்தர் வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுல இந்த 2 திராவிட கட்சிகளுமே தெளிவாக இருக்காங்க. இதில் இந்த திராவிட கட்சிகளுக்கும் என்ன ஒரு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள், இந்த பாமக உட்பட, விசிக உட்பட புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் ஏதோ ஒரு சமூகத்தை குறியாக வச்சு, ஏதோ ஒரு சமூகத்தை டார்கெட் பண்ணி ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகளாக தான் இருந்ததே தவிர ஒரு கொள்கையை டார்கெட் பண்ணி ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகளாக இல்லை. யாரோ ஒருத்தரை எதிர்த்து வெறுப்பு அரசியலாவோ அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஆதரித்து அந்த ஆதரவு அரசியலாவோ தான் இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு அவங்கள முடக்கி தான் பக்கம் இழுத்துக்கிறது அப்படிங்கிறது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு ரொம்ப கை மேலே இருந்த வெண்ணெய் கணக்காக ஆயிடுச்சு. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலவரம். அதனால இப்போது ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு இருந்தது, ஏடிஎம்கே அலைடு பார்ட்டிஸ் வர்சஸ் டிஎம்கே அலைடு பார்ட்டிஸ் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. இப்போது நீங்களே காட்டி நியூஸில் நிறைய பார்ப்பீங்க, முதலமைச்சருக்கு எதிராக யாராவது ஏதோ ஒன்று பேசினா முதலமைச்சர் பேச மாட்டார், கூட்டணி கட்சியிலேருந்து பொங்குன்னு பொங்குவாங்க. அந்த அளவுக்கு அவங்க அந்த கட்சியோட ஐக்கியமாயிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால இன்னைக்கு வரைக்கும் இந்த டியோபோலி அப்படிங்கிறது உடைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. சரி, இதுக்கு என்னதான்ப்பா பண்ணலாம், என்னதான் வழி அப்படின்னு கேட்டால், உடைக்கிறதுக்கு கடைசி வாய்ப்பா இந்த டியோபோலி அண்ட் சூடோ டியோபோலியை உடைக்கிறதுக்கு கடைசி இறுதி வாய்ப்பா நமக்கு ஒன்று கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 4 முனை போட்டியாக இருக்குது. நாத்தாக்கா, தாவைக்கா எக்ஸ்ட்ரா 2 எட்ஜு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டியோபோலியிலேருந்து உடைச்சி வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய கருத்து. மக்களுடைய கருத்தும் பலருடைய கருத்து அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இவனும் திருடன் அவனும் திருடன், எப்படி திருட தான் போகிறான்னு தெரிஞ்சு அவனுக்கு ஓட்டு போட்டு ஏமாறுறதை விட, இவன் திருடனா இருப்பானான்னு தெரியல, மேபி நல்லவனா இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஃபார் மோர் பெட்டர், நம்ம திருடன்னு தெரிஞ்சே அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு பதிலாக. ஸோ திரும்ப இந்த சைக்கிளில் லூப்பில் மாட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக இந்த டியோபோலி சிஸ்டம் உடையணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து மற்றும் பல மக்களுடைய கருத்தாக இருக்குது. பார்ப்போம் இந்த தேர்தலை தமிழ்நாட்டு மக்கள் புத்திசாலித்தனமாக கையாளுறாங்களா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் இது வரைக்கும் இந்த டியோபோலி சிஸ்டத்தை உடைக்கிற விஷயத்தை தவிர மீதி எல்லா விஷயத்துலையும் புத்திசாலித்தனமாக தான் இருந்திருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தல்னால் அதுக்கேற்ற மாதிரி ஓட்டு போடுறது, சட்டமன்ற தேர்தல்னால் அதுக்கேற்ற மாதிரி ஓட்டு போடுறதுன்னு பயங்கரமாக பகுத்து ஆராய்ந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். ஹோப்ஃபுல்லி இந்த கடைசி வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் நழுவ விட்டுற மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கு பலர் இன்ஃபார்ம்டு ஓட்டர்ஸாக கிரியேட் ஆகணும். அந்த இன்ஃபார்ம்டு ஓட்டர்ஸை கிரியேட் பண்ணுறது தான் நம்மளுடைய விழித்தெழு தமிழ்நாடு சீரீஸினுடைய நோக்கம். உங்களுக்கு தெரிஞ்ச வாக்காளர்கள் யாராக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, உங்களோட மேனேஜராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த டியோபோலி சிஸ்டத்தை உடைக்கிறதுக்கு உதவி பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள், நான், நம்ம சுற்று வட்டாரம் எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடு ஒரு மாநிலமாக பெட்டர்மெண்ட் ஆகிறதுக்கான கடைசி வாய்ப்பு இது. புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேவையான நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி.